வெல்கம் டு செல்ஃபி டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெட்மி ஏர்பட்ஸ் எஸ்ஸோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மியோட TWS அதாவது ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ. TWSனாலே பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அதோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏர்பட்ஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்ட பிறகு ஃபுல் வால்யூமில் மோர் தென் 300 ஹவர்ஸ்க்கு மேலே சார்ஜ் தாங்குது. இது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். பேட்டரியை பற்றி நிறைய விஷயம் பார்க்கணும், அதை பற்றி பின்னாடி பேசலாம். கேரிங் கேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 300 mAh இருக்குது. அதை 3 டைம்ஸ் நீங்கள் ஏர்பட்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். கேரிங் கேஸை சார்ஜ் ஆக எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2.5 ஹவர்ஸ் மேலே எடுத்துக்குது. அப்புறம் ஒரு ஏர்பட்ஸை ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hours 30 minutes மேலே ஃபுல் சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்குது ஏர்பட்ஸில். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ரேஞ்சு ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்குது, ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா மோர் தென் 10 மீட்டருக்கு மேலே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் சிக்னல் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேரிங் ஸ்பீடு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கேஸ்லேருந்து ஏர்பட்ஸை ரிமூவ் பண்ண உடனே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலாக TWSனாலே ஆப்பிளோட ஏரோட பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க. ஆனால் ரெட்மி இந்த TWSல ரொம்பவே நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் வால்யூமில் யூஸ் பண்ணிங்கன்னா சரௌண்டிங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியல. 7.2 mm டிரைவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் இயர்ஃபோன்னால் அது கூடவே ஃபிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சவுண்டு எங்கேயும் எஸ்கேப் ஆகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதோட சவுண்டு. அவ்வளோதாங்க, நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த TWS நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. வாங்க இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா IPX4 கொடுத்துருக்கு, ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். ஜிம்மில் ஸ்வெட் அதிகமாக வரும், அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஒர்க் ஆகும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மூட், ஸ்பெஷலி ஃபார் கேமர். லோ லேட்டன்சி மூட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். முன்னாடி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிலே இருக்கும் கேம் விளையாடும் போதெல்லாம். ஆனால் இதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, இது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். லோ லேட்டன்சி மோட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லோ லேட்டன்சி மோட் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பட்ஸ்லையும் வேறு டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம். ரைட் சைடில் இருக்கிறது வேறு ஏர்பட்ஸு, அதுவும் கனெக்ஷனில் இருக்குது. பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது ஒரு ஏர்பட்ஸில். இன்னொரு ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் கனெக்ஷனில் தான் இருக்குது. பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. இப்போ 2 ஏர்பட்ஸையும் நான் கேஸில் வைக்கிறேன், நீங்களே நோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் 2 மொபைல்லையுமே. அதுக்கப்புறம் பேட்டரி பற்றி பேசலாம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது பேட்டரியை பார்த்தீங்கன்னா வார்னிங் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. டோட்டலாக 8 சவுண்டு வார்னிங் சவுண்டு வருது. நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், டோட்டலாக 8 சவுண்டு வருது. அது 8 சவுண்டுக்குமே 3 minutes கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியில் 10 minutes சார்ஜ் போடும்போது மோர் தென் 25 minutesக்கு மேலே ஃபுல் வால்யூமில் நீங்கள் ஏர்பட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டு மற்ற TWS கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரெட்மி ஏர்பட்ஸ் எஸ்ஸோட ஃபிட்டு தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். வாங்க டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னன்னா இதை பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில், அதாவது கேரிங் கேஸில் எந்த ஒரு தனி இண்டிகேஷன் லைட்டும் கொடுக்கல. சார்ஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்ணுற லைட் கொடுத்துருந்தா ரொம்பவே இதில் நல்லா இருந்திருக்கும். இதில் கால் குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. கூட செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு இதை கொடுக்கல. வெறும் DSP மூலமாக, அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறாங்க. இதில் எந்த இஷ்யூ இல்லைன்னு கேட்டிங்கன்னா இஷ்யூ இருக்குது. அதில் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். 2 ஏர்பட்ஸ் கேஸில் இருக்குது, அதில் 1 கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அதோட சார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90% காமிக்குது ஒரு ஏர்பட்ஸில். இன்னொரு ஏர்பட்ஸை வெளியே எடுக்கிறேன், அதோட சார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% காமிக்குது இன்னொரு ஏர்பட்ஸில். நான் ஃபஸ்ட்டு அதாவது 90% வச்ச ஏர்பட்ஸை வெளியே எடுத்து அதையும் கனெக்ட் பண்ணுறேன். அந்த ஏர்பட்ஸை கனெக்ட் பண்ணாலும் எனக்கு 100% தான் சார்ஜ் காமிக்குது. இது ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்பட்ஸில் 50% சார்ஜ் இருக்குது, ஒரு ஏர்பட்ஸில் சுத்தமாக சார்ஜ் இல்லை.
இப்போ ஒன்று ஆஃப் ஆனாலே ரெண்டுமே ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செல்ஃபி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.